ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண நான் ஏதாவது ஈஸியான வழி சொல்லுவேன்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற மெதட்டுமே கஷ்டமான ஒரு மெதட் தான். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய மொத்த ஏர்னிங்ஸுமே இந்த ஃப்ரீலான்சிங்கில் இருந்து மட்டும்தான் எனக்கு கிடைக்குது, அதாவது ஆன்லைன் மூலமாக. ஸோ நான் இதை இங்கே சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது கஷ்டம். அதை விட நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த மணி நீங்கள் மேக் பண்ணதுக்கு பிறகு அதே அமௌண்ட்டை கீப் அப் பண்ணி வர்றது அதை விட கஷ்டம். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இப்போது உங்களுக்கு ஆன்லைனில் இருந்து ஒரு மந்த்துக்கு ஒரு 50,000 இந்தியன் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது ஜனவரி மந்தில் கிடைக்கும். பட் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகும்போது திடீரென்னு ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு ஒரு 5,000 இந்தியன் ருபீஸும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் அதைத்தான் சொன்னது, ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதே கஷ்டம். அதுலேயும் நீங்கள் கண்டினியூவஸாக உங்களுக்கு 50,000 ருபீஸே ஒவ்வொரு மந்த்துக்கும் வர மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலை அமைச்சு அதை கொண்டுட்டு போகிறது இன்னும் கஷ்டம். நீங்கள் என்னுடைய பழைய வீடியோஸை பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட்டை காட்டியிருப்பேன். அவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டை தொடர்ந்து கொண்டு போகிறது தான் அங்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃப்ரீலான்சிங் அண்டில் எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் போய் மணி மேக் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் ஆன்லைனில் அதை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்த உடனே நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ 2026 நீங்கள் யாராவது இந்த ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற 2 விஷயம், அதாவது நான் இப்போ கரண்டாக செஞ்சுட்டு இருக்கிற 2 விஷயத்தை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அதில் முதலாவது வந்து ஃப்ரீலான்சிங். If you believe me or not, freelancing is one of the very best field in 2026. நீங்கள் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. 2026 இருந்து அடுத்து வரப்போகிற 5 வருஷத்துக்குமே ஃபியூச்சராக இந்த ஃப்ரீலான்சிங் தான் இருக்க போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய இந்த ஏஐயில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதே மாதிரி வீடியோ எடிட்டிங், லோகோ டிசைனிங் எல்லாமே இப்போ குயிக்காக செய்கிறதுக்கான டூல்ஸ் வந்துட்டுது. பட் இது எல்லாமே கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ ஈஸியாக குறைஞ்ச செலவில் இந்த ஒர்க்குகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட தான் ஓடி வருவாங்க. பட் இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டு ஒரு நிரந்தரம் இல்லாத ஜாப் நினைச்சிங்கன்னா இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ஃப்ரீலான்சிங்கை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான ஜாப். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த கம்பெனிலேருந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்களை டெர்மினேட் பண்ண முடியும். பட் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களை அப்படி பண்ணாது, நீங்கள் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறாத வரைக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 2020 கொரோனா வந்தப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் ப்ராப்ளம் நடக்கிறப்பவும் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் போயிட்டுருக்குது. நானுமே எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் என்னுடைய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் இருந்து மணி மேக் பண்ணவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் பப்ளிக்காகவே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா எல்லாருமே லட்சத்தில் இல்லை க்ரோஸில் வந்து மணி மேக் பண்ணிப்பாங்க அவங்களுடைய இயர்லி ஏர்னிங்ஸ் வந்து. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டு வந்து நிரந்தரம் இல்லாத ஒன்றா இருந்தால் அவங்க ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு பிடிச்ச முக்கியமான காரணம் அது தார ஃப்ரீடம். எவ்ரி இயர் ஒரு கண்ட்ரிக்காவது நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. அதே நேரம் எந்த ஒரு ஒர்க்குமே தடப்படாமல் நம்ம அங்கே இருந்தும் இந்த ஒர்க்குகளை நம்மளால் செய்ய முடியுது. ஸோ இந்த ஜாப் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இதற்குரிய போட்டியும் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு இடத்த போனீங்கன்னாலும் உங்களுக்கு போட்டி இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு போட்டி இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த போட்டியில் எப்படி நாம் முன்னுக்கு வரலான்னு தான் எதிர்பார்க்கணும். ஸோ நானுமே 2021 தான் இந்த ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். 2024 ஸ்டார்ட் பண்ண ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட்டும் என்னை விட அதிகமாக ஆர்டர்ஸ் எடுக்கிற அக்கௌண்ட்டுமே நிறைய நான் பார்த்துருக்கிறேன் ஆன்லைனில். ஸோ இங்கே எல்லாமே நம்மளுடைய டேலண்டில் தான் இருக்குது. ஸோ 2026 நீங்கள் ஒரு ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த ஃப்ரீலான்சிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இரண்டாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் ஒரு யூடியூப் சேனல். ஸோ ஒரு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் மேக்ஸிமம் வராது. அதுவும் நீங்கள் ஒரு தமிழில் யூடியூப் சேனல் செய்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய வியூஸ் போக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி அல்லது விஜய் சித்து விலாக். ஸோ இந்த மாதிரி வியூஸ் போனால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். நம்ம தமிழில் சேனல் செய்கிறப்போ அதை இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறப்போ அதுக்குரிய ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் வைஸ் அது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனுடைய ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வாரதுக்கு. பட் அதே நேரம் யூடியூப்பில்
யூடியூப்ல இருந்து நிறைய நன்மைகள் இருக்குது. முதலாவது அதிலேருந்து வர ஸ்பான்சர்ஷிப். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறப்போ அதன் மூலமாக உங்களால் மணி மேக் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் வந்து ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பேரை தெரிய வரும். அதை மாதிரி இதன் மூலமாக கூட 4 பேர் அவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் தேவைப்படும். ஸோ அப்படி கனெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை லான்ச் பண்ணலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அல்லது நீங்கள் ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் பெஸ்ட்டாக கொண்டு வரத்துக்கு ஒரு 1.5 இயர் மாதிரி போகும். பட் அதே நேரம் நீங்கள் அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் நிரந்தரமாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க. பட் யூடியூப் சேனல் அப்படி கிடையாது. அது சிலவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகும், 3 இயர்ஸ் ஆகும். ஸோ அது எல்லாராலையும் அந்தளவுக்கு வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ பெட்டர் யூ ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரீலான்சிங் டிப்ஸையோ அல்லது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களையோ யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ அதைத்தான் நானுமே இதில் செய்கிறேன். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ், நான் வந்து நிறைய விஷயத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முதலாவது நீங்கள் ப்ளாகிங் பண்ண போகிறீங்களா இருந்தால், அதாவது ஒரு வெப்சைட்டை செஞ்சு அதுலேருந்து ஏர்னிங்ஸ் எடுக்க போகிறீங்களா இருந்தால், அந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ரேங்கிங் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வெப்சைட் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்குது போட்டிக்கு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் வார் நடக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களா இருந்தால் எப்படியுமே ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜை தான் பார்ப்பீங்க. பட் அதை சொல்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100,000 வெப்சைட்டாவது இருக்கும். பட் நம்ம அடுத்தடுத்த பேஜுக்கு போய் பார்க்க மாட்டோம். ஸோ கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங். ஸோ இது எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எதுவுமே நம்மளோட கையில் இல்லை. நீங்கள் என்ன தான் அனலைஸ் பண்ணி அதில் போய் காசை கொண்டு போட்டாலும் அது உங்களுடைய கையில் இல்லை. நாளைக்கு எதுவும் எப்படியும் மாறலாம். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை நம்பி இது எதுவுமே இல்லை. ஸோ இதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் நானுமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் இதையும் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. காரணம், நீங்கள் சுயமாக ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு அதை விற்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இ-காமர்ஸ் ஒர்க் ஆகும். பட் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை எடுத்து அதை நீங்கள் செல் பண்ணுறீங்களா இருந்தால் அது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஜப்பாக இருக்காது. ஏன்னா நாளைக்கு இன்னொருத்தர் அந்த ப்ராடக்டை வாங்கி உங்களோட குறை விலைக்கு போடுறப்போ உங்களுடைய பெர்மனன்ட் ஏர்னிங்ஸ், நான் ஏற்கனவே இந்த வீடியோட ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி லைஃப் லாங்குக்கு அதன் மூலமாக ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரீலான்சிங் அண்ட் யூடியூப் போத் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்ட் டு டூ இன் 2026. அண்ட் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுடைய டைமை மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஜப்பாகவும் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் நீங்களே லைவாக எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்க்கு நிறைய ஹிந்தி ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. தமிழில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாதிரி யூடியூபர்ஸ் உங்களுக்கே தெரியும், மதன் கௌரி, விஜய் சித்து பிளாக்ஸ், இர்ஃபான்ஸ் வியூ. ஸோ இவங்க எல்லாருமே ஃபுல் டைமாக யூடியூபை தான் செய்கிறாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை கன்சிஸ்டன்சியாக நம்ம செய்து வரும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் போல தோணுச்சு. ஏன்னா இதே விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் திஸ் லைஃப் இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் டு மீ. அண்ட் எனக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணுறது மூலமாக யாராவது ஒருத்தருக்கு இதை பார்க்குறப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா feel free to subscribe to this channel and also hit the thumbs up. So thank you so much for watching this video and I'll see you guys in the next one.